ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராம் சொல்யூஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களோட இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் சிஸ்டத்தில், உங்கள் லேப்டாப்பில் இன்டர்நெட் கனெக்ட் ஆகிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்நெட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியாது, ப்ரௌஸ் பண்ண முடியாது. அதுக்கு 2 சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சிஎம்டி கமெண்ட் ப்ரொமோட்டை ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து கமெண்ட் ப்ரொமோட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம 2 கமெண்ட் கொடுக்க போகிறோம். கீழே உங்களுக்கு நான் சப்டைட்டிலில் கொடுக்குறேன், பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. netsh ஸ்பேஸ் winsock ஸ்பேஸ் reset ஸ்பேஸ் catalog இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. netsh winsock reset catalog கீழே சப்டைட்டிலில் கொடுக்குறேன், பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ரீசெட் த வின்சோக் கேட்டலாக் அப்படின்ட்டு அது கீழே வந்து ஷோ ஆகும். தென் இப்போ 2வது கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா netsh ஸ்பேஸ் int ஸ்பேஸ் ipv4 ஸ்பேஸ் ரீசெட் ஸ்பேஸ் reset.log இந்த மாதிரி கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணும்போது ரீசெட் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் தி கம்ப்யூட்டர் டு கம்ப்ளீட் திஸ் ஆக்ஷன் அப்படின்னு கீழே ஷோ ஆகும். சிஸ்டத்தை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களோட இன்டர்நெட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஆக்சஸ் ஆகும். ப்ரௌசர் நீங்கள் வந்து இன்டர்நெட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இது ஒன் ஆஃப் த சொல்யூஷன். செகண்ட் சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிவைஸ் மேனேஜரை நம்ம ஓப்பன் பண்ணணும். டிவைஸ் மேனேஜர் வந்து நம்ம ஸ்டார்ட் பட்டனை ரைட் கிளிக் பண்ணும்போது டிவைஸ் மேனேஜர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம டிவைஸ் மேனேஜர் விண்டோ வந்து ஓப்பன் பண்ணலாம். மற்றபடி திஸ் பிசியில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணி அதில் மேலே கார்னரில் டிவைஸ் மேனேஜர்னு இருக்கும், அதை கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். அப்புறம் மற்றபடி சர்ச் பாக்ஸில் போயிட்டு டிவைஸ் மேனேஜர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டிவைஸ் மேனேஜர் ஆப்ஷன் மேலே வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 3 வே நம்ம யூஸ் பண்ணி நம்ம டிவைஸ் மேனேஜர் விண்டோ ஓப்பன் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அடாப்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெட்வொர்க் அடாப்டர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நெட்வொர்க்குள்ள எல்லா அடாப்டர்ஸும், அதாவது டிரைவர்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். இந்த டிரைவர்ஸ் எல்லாமே இப்போ நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம். மேபி பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர்ஸ் எல்லாமே அப் டு டேட்டாக இருக்கும். ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவர் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த டிரைவர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி அதில் அப்டேட் டிரைவர்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் அப்டேட் டிரைவர் கொடுத்துக்கோங்க. 1 by 1 நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அப்டேட் டிரைவர் வந்து கொடுக்கும்போது ஒரு அனதர் விண்டோ ஓப்பன் ஆகும். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவர் வந்து கொடுக்கும்போது ஒரு அனதர் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா சர்ச் ஆட்டோமேட்டிக்லி ஃபார் அப்டேட்டட் டிரைவர் சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நெட்டில் வந்து டிரைவர்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் டிரைவர்ஸ். அந்த செகண்ட் ஆப்ஷன் மூலமாட்டு இந்த வே மூலமாட்டு உங்களோட இன்டர்நெட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியலன்னா அகெயின் நீங்கள் வந்து அந்த டிரைவர் நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் டிவைஸ் கொடுத்துக்கோங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணணும், அதாவது ரீஇன்ஸ்டால் பண்ணணும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் 1 by 1 நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அன்இன்ஸ்டால் டிவைஸ் அதை கொடுத்து நீங்கள் அன்இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. டிரைவர்ஸை வந்து நெட்வொர்க் அடாப்டர்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய டிரைவர்ஸை நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அகெயின் நீங்கள் வந்து மேலே ஆக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஃபார் ஹார்ட்வேர் சேஞ்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்கேன் ஃபார் ஹார்ட்வேர் சேஞ்சஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த
ட்ரைவ்ஸ் எல்லாமே ரீஃப்ரெஷ் ஆகும், ரீஇன்ஸ்டால் ஆகும். நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ரீஃப்ரெஷ் ஆப்ஷனை கொடுங்க. அந்த நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண அந்த ட்ரைவ் வந்து அகெயின் வந்து ரீஇன்ஸ்டால் ஆகும், ரீஃப்ரெஷ் ஆகும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட அந்த இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சுன்னா, இன்டர்நெட் கனெக்ட் ஆகியும் ஆக்சஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சுன்னா, இந்த 3 சொல்யூஷன் யூஸ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட் நீங்கள் வந்து கமெண்ட் ப்ரோமோட் வழியாகவும், செகண்ட் வந்து அப்டேட் உங்களோட டிவைஸ் அப்டேட் பண்ணுறது மூலமாட்டும், மூணாவது அன்இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாட்டும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன்.